இந்த கதிர் வந்துட்டு டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த முத்துவேலே வந்து டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான பணத்தை கரெக்டா அந்த பாண்டியன் வீட்டுக்கே வந்து கதிர் கையில கொடுத்து நடந்த எல்லா பிரச்சனைக்காகவும் இந்த முத்துவேலே வந்து கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்டது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க அரசி ரொம்ப நாளா வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே வரதே இல்ல. அரசிக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸா வெளியே கூட்டு போலாம் அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து அரசியை கூப்பிட்டு வெளியே போறாங்க. வெளியே போனா கண்டிப்பா பிரச்சனை வரும், யாராவது ஏதாவது பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே அரசி வந்துட்டு நான் வரலாமா, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு வெளியே வரதுக்கு விருப்பமே இல்ல அப்படி சொல்லி அரசி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற, ஊர்க்காரங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு பயந்துக்கிட்டலாம் நீ வீட்டுக்குள்ளே உட்கார கூடாது, என் கூட நீ தைரியமா கிளம்பி வா, வர பிரச்சனையை பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து அரசிக்கு தைரியம் சொல்லி கூட்டு போறாங்க. அரசி வீட்டை விட்டு வெளியே வரதை பார்த்ததுமே பாட்டி வந்துட்டு நல்லா இருக்கே அரசி அப்படி சொல்லி பேசுறதுக்காக போறாங்க. இப்படி பாட்டி பேச வரதை பார்த்ததுமே கோமதிக்கு பயங்கரமான கோவம் வருது. என்ன பாசத்துல வந்து என் மகிட்ட பேச வரீங்க, நீங்க கொஞ்சமாவது நல்லவங்களா இருப்பீங்கன்னு சொல்லி தான் நான் இத்தனை நாளா நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அரசிக்கு குமாருக்கு கல்யாணமே ஆகல அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த குமாருக்கு போய் அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே நீங்க நினைச்சீங்க. உங்களை நம்பி எல்லாம் என் பொண்ணை பேசுறதுக்கு அனுமதிக்க முடியாது, இனிமேல் என் பொண்ணு கூட பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து அவங்க அம்மா கூட சண்டை போட்டு அரசியை கூப்பிட்டு போறாங்க. அப்படி இருந்துமே அரசி வந்து கோமதி கிட்ட நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லமா, அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் பாட்டி தான் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க, அவங்க இப்படி எல்லாம் திட்டாதீங்க அப்படி சொல்லி அரசியுமே வந்து பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதத்தோட போயிட்டு இருக்கிறப்ப கரெக்டா வந்து ஊர்க்காரங்களுமே வந்து அரசி வெளியே வரதை பாத்துறாங்க. உடனே அரசியும் கோமதி நிப்பாட்டி வந்து கேள்வி மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குமார் இப்ப ஜெயில இருக்கான், குமார் வீட்டுக்கு வந்ததுமே மறுபடியும் நீ உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிருமா, நீ இதுக்கப்புறம் வந்து குமார் கூட சேர்ந்து தான் வாழ போறியா, அடுத்து என்ன அரசி முடிவு பண்ணிருக்கிற, உன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் பார்த்தா படத்துல வர மாதிரி இருக்கு அப்படி இப்படி சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கோமதினால இவங்க எல்லாருக்குமே பதில் சொல்லிக்கிட்டே நிக்க முடியல. இன்னொரு பக்கம் ஊர்க்காரங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்கவும் அரசி வந்து ரொம்பவே கண்கலங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க. இதனாலதான் நான் வெளியே வர மாட்டேன்னு சொன்னேன், நம்ம எங்கேயும் போக வேண்டாம் வீட்டுக்கு போலாமா அப்படி சொல்லிட்டு அரசி வந்து பிடிவாதமா கோமதியை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கோமதிக்குமே வந்து அரசியோட மைண்ட் செட்டே புரியுது. எந்த தப்புமே பண்ணாம இந்த குமார் பண்ண கொடுமைனால அரசிக்கு வந்து இவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு. வீட்டை விட்டு வெளியே போக முடியல, எல்லாருமே இப்படி கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல எல்லாம் பிரச்சனையே நடக்காதா, ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து ரொம்பவே ஆதங்கப்பட்டு இருக்காங்க. இந்த கேப்ல சோனியா வந்து ரொம்பவே நல்லவங்க மாதிரி உங்களுக்கு எது காஃபி எதுவும் போட்டு வரட்டுமா அப்படி சொல்லிட்டு பாசமா இருக்கிற மாதிரி பேச வராங்க. சோனியா பார்த்ததுமே கோமதிக்கு பயங்கரமான கோவம் வந்துருது. பண்ற தப்பு எல்லாமே பண்ணிட்டு எனக்கு காஃபி வேற கொடுக்க போறியா, இன்னைக்கு அரசி இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு காரணமே நீதான், நீ மட்டும் அன்னைக்கு நைட்டு வந்து அரசியை குமார் கூட அனுப்பிச்சு வைக்காம இருந்திருந்தா அரசி நேரம் சதீஷ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்கும். அப்படி சதீஷ கல்யாணம் பண்ணலனா கூட அது பாட்டுக்கு காலேஜுக்கு போயிட்டு வந்து சந்தோஷமா இருந்திருக்கும். இன்னைக்கு அரசி வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்குனா அதுக்கு முழுக்க காரணம் நீதான் அப்படி சொல்லிட்டு எல்லா ஆதங்கத்தையுமே தூக்கி அப்படியே வந்து கோமதி வந்து சோனியா மேல கொட்டிடுறாங்க. இதுக்கு மேல அந்த ரூம்குள்ள இருக்க கூடாது, வீட்டுக்குள்ள நம்மளை பார்த்ததுமே கோமதிக்கு வந்து மேல கோவம் தான் வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு சோனியாமே வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ரொம்பவே நல்லவங்க மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி சோனியா நடிக்கிறத பார்த்துட்டு உண்மையிலே சோனியா ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க போல அப்படி சொல்லி தங்கமேல் போய் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் இந்த ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேரணுங்கிற அக்கறையில தான் இப்படி எல்லாம் பண்ணேன், ஆனா அது இப்படி எல்லாம் போகணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப பார்த்தா வீட்டுல இருக்க எல்லாருமே என்ன தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு இது தேவையில்லாத வேலை, நானும் போய் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு சோனியா நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணாத மாதிரியும் அரசியோட வாழ்க்கைக்கு அவங்க நல்லதான் பண்ண மாதிரியும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. சோனியாவோட இந்த ஒரிஜினலான கேரக்டர் புரியாம தங்கமேலுமே போய் சோனியா கார்தல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து கதிரை கூப்பிட்டு இதுக்கு மேலே வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் உனக்கான லோன் வேலையை நான் முடிச்சு விட்டுறேன், அதுக்கப்புறம் தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். இப்ப சரணை வந்து கடையை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான், செந்திலுக்குமே வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு, இப்ப வீட்டுல சும்மா சுத்திட்டு இருக்கிறது நீ மட்டும் தான், உனக்கு டிராவல்ஸ் ஆரம்பிச்சு கொடுத்துறேன்னா என்னோட கடமை எல்லாமே முடிஞ்சிடும், அதனால இப்பயே கூட கிளம்பி வா, பேங்க்ல போய் எல்லா வேலையும் முடிச்சு வரலாம் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து கதிர் பேங்க் கூப்பிட்டு இருக்காரு. வழக்கம் போல கதிர் வந்து அவங்க அப்பாவோட காசு தனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி பிடிவாதமா உட்கார்ந்து இருக்காரு. இப்படி உங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்கிற அந்த டைம்ல கரெக்டா முத்துவேலுமே வீட்டுக்கு வராரு. இத்தனை வருஷமா சண்டை போட்டுட்டு வீட்டுக்கே வராம இருந்த முத்துவேல வந்துட்டு தன்னோட வீட்டுக்குள்ள பார்த்ததுமே கோமதியே ஷாக் ஆயிட்டாங்க. அப்பா மனசு மாதிரி தான் வந்திருக்காரு அப்படிங்கிறது ராஜிக்கு நல்லாவே புரிஞ்சிருது. வீட்டுக்குள்ள வர முத்துவேல் வந்துட்டு ராஜி கிட்ட பணத்தை எல்லாமே கொடுத்து கதிர போய் இனிமேல் லோனுக்காக பேங்க்லாம் போக வேண்டாம்னு சொல்லிரு, டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான ஒட்டுமொத்த பணமே இதுல இருக்கு, இதுக்கு மேலே பணம் தேவைன்னா சொல்லுங்க நானே வந்து தரேன், நீங்க யார்கிட்டயும் போய் இனிமேல் பணம் எல்லாம் கேட்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு முத்துவேல் வந்து பணத்தை வந்து கதிர கிட்ட கொடுத்துறாரு. ஏற்கனவே பாண்டியனோட பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லி கதிர உட்கார்ந்து இருக்கிற இந்த நிலைமையில இப்ப முத்துவேலுமே வந்து பணத்தை கொடுத்ததுமே கதிர எந்த ஒரு பதிலுமே பேசாம கோவத்தோட அமைதியாவே உட்கார்ந்து இருக்காரு. ராஜி எந்த சைடுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனே தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறாங்க. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த முத்துவேல் வந்து மனசு மாறி பாண்டியன் குடும்பத்தோட சேர போறது பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.